வாழ்க்கை பயணத்தை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்கள ஒரு பழங்கால ஞானத்தை வச்சு எப்படி ஒரு புது கோணத்துல பார்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கடலா மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த கடலுக்கு நடுவுல நீங்க மட்டும் தனியா நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஆனா இது ஏதோ சாதாரண கடல் இல்ல. இதோட ஆழத்தை கணிக்கவே முடியாது. திடீர்னு அலைங்க சீறி பாயும், புயல் அடிக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நிலையே இல்லாத கொந்தளிப்பான கடல் அது. சரி, நாம எல்லாரும் சந்திக்கிற இந்த மாதிரி சவால்கள் நிறைஞ்ச கடலுக்கு ஒரு பேர் வைக்கலாம். அதுதான் நம்மளோட தீவினைகளின் கடல். தீவினை கடல்னா நாம செய்யற தப்புங்க மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற விரக்தி, உன்னால முடியாதுன்னு மனசுக்குள்ள கேக்குற அந்த குரல், நம்மள அப்படியே அமுக்கி மூழ்கடிக்க பாக்குற எல்லா எதிர்மறை சக்திகளும் சேர்ந்த ஒரு பெரிய தொகுப்பு தான் அது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு கடல்ல தனியா நீந்தி மறுகரை அடைய முடியுமா? கிட்டத்தட்ட அது நடக்காத காரியம் மாதிரி தான் தோணும். வெற்றியும் நிம்மதியும் ரொம்ப தூரத்துல ஒரு காணல் நீர் மாதிரி தான் தெரியும். அப்போ என்ன, நாம மூழ்கி போறதுக்கு தானே இந்த பயணம்? நிச்சயமா இல்ல. இந்த கொந்தளிப்பான கடலுக்கு அந்த பக்கம் இதுக்கு நேர் மாறான ரொம்ப சக்தி வாய்ந்த கருணை நிறைஞ்ச இன்னொரு கடலும் இருக்கு. தீவினை கடலுக்கு ஈக்குவலா ஒரு சக்தி, ஆனா முழுக்க நேர்மறையான ஒரு கடல் இருந்தா எப்படி இருக்கும்? அது வெறும் விதிகள் மட்டும் இல்லாம அதுவே ஒரு பெரிய சக்தியா இருந்தா அதுதான் அறக்கடல். இங்கதான் ஒரு மேஜிக்கே நடக்குது. இந்த ரெண்டு கடலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒன்னு ஒரே போராட்டம், நிலையே இல்லாத கடல். இன்னொன்னு நன்மை, நேர்மை, வளம், கருணைன்னு எல்லாம் நிறைஞ்சு வழியிற ஒரு அருள்கடல். இது ஏதோ நம்பிக்கை மட்டும் இல்ல, இதுதான் நம்மளோட இலக்கு. ஓகே, தீர்வு என்னன்னு இப்ப நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா இந்த தீவினை கடல்ல இருந்து அந்த அறக்கடலுக்கு போறது எப்படி? அந்த பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த பயணம் ரொம்ப சிம்பிள். அதுக்கு 3 படிதான். முதப்படி, ஆமா நான் தீவனை கடல்ல தான் தவிச்சிட்டு இருக்கேன்னு உண்மையா ஒத்துக்கிறது. 2வது, அந்த அறக்கடலை நோக்கி நம்ம தேடல ஆரம்பிக்கிறது. 3வது, ரொம்ப முக்கியமானது, அந்த அருள் நிறைஞ்ச ஒரு பேருண்மையோட நம்மள முழுசா இணைச்சுக்கிறது தான். அதாவது இங்க பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட சொந்த பலத்துல மட்டும் நீந்தி ஜெயிக்கணும்னு இல்ல, அதுக்கு பதிலா நம்மள விட பெரிய ஒரு உயர்ந்த சக்தியோட ஒரு பேருண்மையோட நம்மள இணைச்சுக்கணும். அப்பதான் நம்மால கரையேற முடியும். சரி, அப்படி இணைஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும்? மறுகரை அடைஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த அமைதியையும் வெற்றியையும் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு, கேளுங்க. அறக்கடலாக விளங்கும் அந்த அருள் நிறைந்தவரின் திருவடிகளை பற்றி கொண்டவர்களைத் தவிர மற்றவர்களால் தீவினை கடலை நீந்திக் கடக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா, அறத்தோட வடிவமா இருக்கிற அந்த சக்தியோட யார் தங்களை இணைச்சிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில வர்ற எந்த தீவினை கடலையும் ஈஸியா கடந்து போக முடியும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க அறத்தோட சேரும்போது நீங்க தனியா போராடல, அந்த அறமே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தியா மாறிடுது. அப்புறம் எந்த புயல் வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு வந்துரும். அப்போ நீங்க கடலை நீந்த வேண்டிய அவசியமே இல்ல, அந்த அறக்கடலே உங்களை பத்திரமா சுமந்துட்டு மறுகரைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இந்த கடல்ங்கிற ஒரு வகை எப்படி பொருந்தது? நீங்க இப்போ எந்த போராட்ட கடலை கடந்து அந்த அறக்கடலோட துணையோட மறுகரை அடைய தயாரா இருக்கீங்க?